இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பொதுவாகவேங்க தவறுலேருந்து பாடம் படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாடத்தை சரியாக படிச்சிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விசாரணை குழுலாம் அமைச்சு அவங்களும் இப்போ அறிக்கையெல்லாம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதை ஒட்டி சில மாவட்ட செயலாளர்கள், சில மாஜி மினிஸ்டர்ஸ் மீது ஆக்ஷன் எடுக்க போகிறாரு, அறிவாலயம் ஆக்ஷன் எடுக்க போகுது அப்படின்லாம் தகவல்கள் வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுகக்குள்ளார? முக்கியமாக பாபுவுக்கு ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க. குறிப்பாக சென்னையை சுற்றியும் நிறைய ஆக்ஷன் காட்சிகளை அறிவாலயத்திலிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்டையை சுழற்ற போகிறாரா மு.க.ஸ்டாலின்? இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விசாரணை குழு அறிக்கை. ஸ்டாலினை ஷாக் ஆக்கிய எக்ஸ் மினிஸ்டர்ஸ். மிஷன் 200 அப்படின்னு டார்கெட் வச்சு செயல்பட்டா எதிர்பார்க்காதவன்னோ வெறும் 59 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுலேயும் பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அவங்களுடைய தலைவர் கோலத்தூரில் தோல்வியை சந்திச்சிருக்காரு. எதனால இந்த மோசமான தோல்வியை நம்ம சந்தித்தோம் அப்படின்னு உடனடியாக ஆக்ஷனிலும் இறங்கியது அறிவாலயம்ங்க. ஒரு பக்கம் உடன்பிறப்பின் குரல் அப்படிங்கிற அடிப்படையில் சோஷியல் மீடியாக்களையும் யார் வேணாலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா 6,62,131 கருத்துக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உள்ள குமுறல்களை பகிர்ந்திருக்காங்க, கருத்துக்களை வாரி இறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஐடியாஸை கொட்டியிருக்காங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக தலைமையே எதனால் தோத்தோம் அப்படின்னு ஒரு விசாரணை குழுவையும் அமைச்சிருந்தாங்க. அதாவது 36 பேர்கள் கொண்ட 18 குழுக்களை அமைச்சு எல்லா பக்கமும் கருத்துக்களை கேட்க சொல்லியிருந்தாங்க. அவங்களும் இப்போ அறிக்கையை அவங்களுடைய தலைமை கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் ஷாக் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, சுருக்கமாக பார்த்துடலாம். அதில் முதலாவதாக அப்படின்னு பார்த்தோம்னா, பல மாவட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களுடைய ஆதிக்கம் பயங்கரமாக இருந்திருக்கு. அவங்களுடைய குடும்பத்தினருடைய ஆதிக்கமும் அதிக அளவில் இருந்திருக்கு. கிரவுண்ட் லெவலில் அவங்க போயிட்டு கட்சியினரோடு நெருக்கமாக பழகலை அப்படின்னு சில மாவட்டங்கள் மட்டும் பயப்படாமல் ஓப்பனாக கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இரண்டாவதாக, கட்சிக்குள்ளார இளம் ரத்தத்தை பாய்ச்சணும், நிறைய, அதாவது கீழே இருந்து மேலே வர யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பொறுப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ தான் இப்போ இருக்கக்கூடிய சிஎம்ஐ எதிர்க்க முடியும் அப்படின்னு. மூன்றாவதாக, பெரும்பாலான மாஜிக்கள், மாவட்ட செயலாளர்கள் கட்சியினர்கிட்ட இயல்பாகவே பழகலை, ஒரு நாட்டாமை தன்மையோடவே அவங்க பழகினது கட்சிக்குள்ளார ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தினது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, மேலே இருந்தவங்க போன 5 ஆண்டு ஆட்சியில் பலன் பெற்றாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க, ஒரு கிளை செயலாளரோ இல்லை ஒன்றிய செயலாளரோ, அவங்க பார்த்தோம்னா எப்படி 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தப்ப இருந்தாங்களோ அதே மாதிரி தான் போன 5 ஆண்டு ஆளுங்கட்சியிலையும் இருந்தோம். பெருசாக எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரல அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இல்லைங்களே, எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் மக்களுக்கு டைரெக்டாக டிஜிட்டல் மூலமாக அவங்ககிட்டயே கொண்டு போய் சேர்த்தா அது ஒரு கிளீன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இமேஜை கொடுக்கும்ல அரசாங்கம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாலும் இல்லைங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறோம். இப்போ மேலே எதுவுமே நடக்காமலாக இருந்தது, அவங்க பெரிய லெவலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கணுமோ அதை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ கிரவுண்ட் லெவலில் பார்த்தோம்னா பொதுவாகவே மக்களை பொறுத்த வரைக்கும் பைசா கொடுத்தாலும் வேலை நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பெரும்பாலானவங்க. அப்போ ஒரு தண்ணி கனெக்ஷன் வேணும், இல்லை ஒரு இபி கனெக்ஷன், இப்படி எதுவாக இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதை கிளை செயலாளர் இல்லை கீழே இருக்கக்கூடியவர்கள்ட்ட சொல்கிறப்ப அவங்க அமைச்சர்கிட்டயோ இல்லை மேலிடத்துல சொல்லி அந்த காரியத்தை சக்ஸஸாக முடிச்சு கொடுத்தா 2 விஷயம் நடக்கும். இவங்களும் திருப்தி, ஆட்சியில் நமக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவங்க இந்த கிளை செயலாளரின் மூலமாக, இந்த நகர செயலாளர் மூலமாக, மண்டல செயலாளர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இவங்க மூலமாக இந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னு எங்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கை வரும். அப்போ நெருக்கமான அந்த ரேப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் போன 5 ஆண்டில் அது டோட்டலாகவே கட்டுங்க. இன்னும் சொல்ல போனால் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெரும்பாலான திமுகவினருக்கே போய் சேரலை. பக்கத்துலலாம் பார்த்தோம்னா அதிமுகவை சார்ந்த குடும்பங்களுக்கு கூட அந்த உரிமை தொகை போயிருக்கு. இந்த நிர்வாகம் பெரிய அளவில்
பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதுவும் ஃபைனலில் பார்த்தோம்னா 5000 ரூபாயெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேர், அதாவது 1,31,00,000 பேர் தான் பயனாளிகள். அதில் நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்களே, கிட்டத்தட்ட 1,50 கோடிக்கு மேலே. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருச்சு அந்த பெண்கள்கிட்ட. எங்களுக்கு கிடைக்கலான்னு உங்களுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த 1,31,00,000 பெண்களில் பாதி பேர் திமுக குடும்பம்னா கூட நிறைய பேர் வந்து வேற கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க. ஸோ இதுவும் ஸ்பிளிட் ஆனனால நம்மளுடைய அந்த டார்கெட்டு சக்ஸஸ் ஆகலை. பெண்கள் வாக்குகள் இங்கே வரும் அப்படிங்கிறது. ஸோ இதை பெருசாக பலருமே பதிவு செஞ்சுருக்காங்க. இதற்கடுத்து பெண்களுக்கு அதிக அளவில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். வருவாய் மாவட்டங்களே கிட்டத்தட்ட 35 இருக்குன்னா மாவட்டத்துக்கு ஒரு பெண்ணாவது வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம்ல, அந்த அளவுக்கு இல்லை. சீட்டும் கொடுக்கல, அதே நேரத்தில் மாவட்ட பொறுப்புகள்லையும் பெண்கள் பெருசாக இல்லை. ஸோ பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு விசாரணை குழுவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த விசாரணை குழுவில் கூட நிறைய பேர் ஆண்கள் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இவர் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலான பெண்கள் எங்கள் தலைவர் தோல்வியை தாங்கிக்க முடியல, கண்ணீர் விட்டு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. தலைவர் அப்படி அந்த குளத்தூரில் அவர் கண் கலங்கி அவர் அந்த பயணித்ததெல்லாம் பார்க்குறப்ப எங்களால் முடியலைங்க அப்படின்னு உணர்வுபூர்வமாக அவங்க பேசினாங்க. ஸோ தலைமையோடு ஒரு நெருக்கமான பந்தம் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்படியாப்பட்டவர்கள் தான் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க எத்தனை பேர் பொறுப்பில் இருந்திருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பெண்கள் கையில் ஒரு அதிகாரம் கொடுத்தா பெண்கள்கிட்ட கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க அப்படின்னாரு தந்தை பெரியார். அவரை கொள்கை தலைவராக நாம் வச்சுருக்கோம். என்ன பண்ணணும், அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்துருந்தா இந்நேரம் எந்த அளவுக்கு மேலே நம்ம கட்சியை கொண்டு வந்திருப்பாங்க, அதிகாரத்துலேயும் கொண்டு வந்து அமர்த்தியிருப்பாங்க. அதை செய்யலையே. ஸோ அது வந்து அந்த குரல் ஓங்கி ஒழிச்சிருக்கு இந்த விசாரணை குழுவில். அதன் தொடர்ச்சியாக டிஜிட்டல் டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஐடி அணியும் பகிர்ந்துருக்காங்க இப்போ இருக்கவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் மாணவர் அணி இடையில அந்த பராசக்தி படம்லாம் வந்திருந்தப்போ நல்ல ஜோஸாக வேகமாக எல்லா பக்கமும் மாணவர்கள்ட்ட போனாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நெருங்குறப்ப சுணக்கமாகிட்டாங்க, ஒரு டல் ஆகிட்டாங்க. மாணவர் அணி இன்னும் உயிரோட்டத்தோடு அவங்க போயிட்டு செயல்படணும். இளைஞர் அணிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மாணவர் அணிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமாக சார்பு அணிகள் பலவுமே, இளைஞர் அணியாகட்டும் எந்த அணியாக இருந்தாலும் அவங்கள மாவட்ட செயலாளர்கள் பலரும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க சுதந்திரமாகவே செயல்பட விடலை, ஒத்துழைப்பும் கொடுக்க கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் எழுந்திருக்கு. ஃபைனலாக பார்த்தோம்னா கட்சி தலைமையில் திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர், அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னும் பேசப்பட்டிருக்குங்க. அதாவது செயல் தலைவர் போன்ற ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னும் பதிவு செஞ்சுருக்காங்க. செயல் தலைவர் பொறுப்பு அப்படி கொடுத்துருவாங்களா இல்லை வேறு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஆனால் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கருத்துக்கள் அடுத்து திமுக எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல்களில் இதை அப்படியே செயல்படுத்தினா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 1-on-1லாம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்தாரு. ஆனால் அது வெறும் சடங்கு மாதிரி தான் ஆச்சு, ஒன்றும் மாற்றம் வரல. ஒன்றிணைவோம் வா அப்படின்லாம், உடன்பிறப்பே வா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போவாது சரியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த விசாரணை குழு போன நேரத்திலும் பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களே அங்கே இருந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க. அப்போ அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி யங்ஸ்டர்ஸால் கொடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் தலைவர் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த நீண்ட நெடிய அறிக்கையையும் பல விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க விசாரணை குழு டீம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கட்சி மேல்மட்டத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில உடன்பிறப்புகள். மாஜி மினிஸ்டர்ஸ்க்கு செக் வைக்கும் ஸ்டாலின், விசாரணை குழு கொடுத்த ஷாக் ரிப்போர்ட். திமுகவுடைய விசாரணை குழு அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கையில் பார்த்தோம்னா முக்கியமாக மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய மாஜிக்கள் மாசேக்களுடைய அதிகார எல்லைகளை சுருக்கணும். இப்போ 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னா 3 தொகுதிகளுக்கு, சில இடங்களில் சென்னையெல்லாம் 6 தொகுதிகளுக்கு ஒரு மாசே இருக்காரு அப்படின்னா அதை மாற்றி 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாசே அப்படின்னு கொண்டு வரணும். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 115லிருந்து 125 வரை அதிகரிக்கலாம். 234 தொகுதிகளுக்கு 117 அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ 150 கிராஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாசு அப்படிங்கிறப்ப புதியவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். அவங்க புது வகையில் போயிட்டு அங்கே வேலை பார்ப்பாங்க. எல்லைகள் குறையிறப்ப அவங்க இன்னும் ஆக்டிவாக செயல்படலாம் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இளைஞர்கள், பெண்கள் அவங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் கொடுக்கலாம் மாசேக்களாக அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா தற்போது தாவேகா வெற்றிக்கும் கூட குறிப்பாக முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவருடைய வெற்றிக்கும் அதிக அளவில் அர்பன் ஏரியாக்கெல்லாம் அவங்க வாய்ப்புகளை, வெற்றிகளை பெற்றிருக்காங்க. ரூரலில் பெருசாக இல்லை. நகர்ப்புற பகுதிகளில் உதாரணமாக சொல்லணும்னா சென்னையில் 14 தொகுதிகள், இங்கே சேலமில்
4 தொகுதிகள், கோவையில் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்படி திருச்சியில், இப்படி சேலமே எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளும் தெற்கு, வடக்கு, மேற்கு 3 தொகுதிகளும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வீரபாண்டி, இப்படி நகர்ப்புறங்களில் அதிகமாக அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மிக முக்கியமாக கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள், அங்கெல்லாம் அதிக வெற்றிகளையும் அவங்க சாத்தியப்படுத்தியிருக்காங்க. நீங்களே பார்த்துக்கலாம், சேலம், நாமக்கல் இந்த சைட்லாம், கோவையெல்லாம், ஈரோடெல்லாம். ஸோ யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகளை அவங்க கவர் பண்ணியிருக்கிறதால நாம் கட்சியுடைய பொறுப்புகள்லேருந்து எல்லா இடங்கள்லையும் இளம் ரத்தம் பாய்ச்சணுங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்தே அந்த ஆக்ஷன்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க குறிப்பிட்டதுலேயே இப்போ கொளத்தூர் தொகுதியில் நாம் தான் தாவேக்காவை எதிரியாக கணிக்க தவறியாச்சு. ஆனால் அவங்க கட்சி தொடங்கினதுலேருந்தே அங்கே அதிக அளவில் கவனம் செலுத்துகிறாங்க. சென்னையில் முக்கியமாக கொளத்தூரில் அதிக அளவில் விஜய் மன்றங்களை திறந்தாங்க, மக்கள் இயக்க மன்றங்களை. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கையை அவங்க அறிவித்தாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறோம், சேலம் தெற்கு தொகுதி ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கைன்னு தாவேக்கா அறிவித்த உடனே அங்கே அவங்களாவே தன்னார்வலர்களாக கிட்டத்தட்ட 55,000 பேர்கள் அங்கே உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க. திமுக என்ன நினைச்சாங்க, பிஜேபியில் இப்படி தான் பண்ணாங்க, அது மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஆனால் அதுதான் பிரம்மாண்டமான வெற்றியும் தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஆளுங்கட்சியாக வந்தும் கூட அந்த தொகுதியிலையும் வெற்றி பெறல, சேலம் மாவட்டத்திலையும் வெற்றி பெறல, இப்போ எதிர்கட்சியாகவும் மாறிட்டோம். ஸோ இதெல்லாம் கவனிக்கணும், யங்ஸ்டர்ஸை கவனிக்கணும் அப்படின்னு நீண்ட நெடிய அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்த கட்ட ஆக்ஷனில் இறங்க போகிறார் திமுகவுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க இளம் உடன்பிறப்புகள். பாபுவுக்கு ப்ராப்ளம், சீனியர்களுக்கு ஷாக் கொடுக்க போகிறாரா மு.க. ஸ்டாலின்? மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வேலைகளை சென்னை தலைநகர்லேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு திமுக தலைமை திட்டமிட்டிருக்கு. இங்கே 2 முன்னாள் அமைச்சர்கள் திரு மா. சுப்பிரமணியன், திரு சேகர் பாபு 2 பேருமே இருக்காங்க. அதில் அவங்களுக்கு 2 பேருக்குமே அதிக அளவிலான சட்டமன்ற தொகுதிகள் அவங்க மாவட்டத்தில் இருக்குது. அதை குறைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. இதில் திரு சேகர் பாபுக்குன்னே தனி ஸ்கெட்சுமே போடுறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. ஏன்னா அவருடைய மாவட்டத்துக்குள்ளார வந்த திமுக தலைவருடைய திரு மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதி அங்கே திமுக கோட்டை விட்டுருச்சு. ஆனால் இவர் மட்டும் வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆகிட்டாரு அப்படின்னு கொதிச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா இவர் வெற்றி பெற்ற அந்த சான்றிதழ்களை எடுத்துட்டு போய் தலைமை கிட்ட வாழ்த்துக்களை பெறுவதற்கு, ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக இவர் போயிருக்காரு. அந்த நேரத்திலேயே திமுக தலைமை அவங்களுடைய குடும்பத்தினர் இவர்கிட்ட கொதிச்சிருக்காங்க. ரொம்பவே கோபமாக இவருமே முகம் வெளியேறி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சாந்தப்படுத்தல், அமைதிப்படுத்தல் அந்த காட்சிகள்லாம் அரங்கேறினது. அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சென்னையில் திமுக கோட்டை சரிஞ்சதில் மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் தேர்வுலையும் சில இதில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லணுமே, இப்போ திரு பரந்தாமன் முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கு சீட் கிடைக்காம போனதில் சேகர்பாபு அவர்களுடைய பங்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்குங்க. இதெல்லாமும் கணக்கில் எடுத்திருக்காங்க விசாரணை குழு அறிக்கை மூலமாகவும். மிக முக்கியமாக கொளத்தூர் தொகுதியில் ஸ்கெட்ச் போட்டு டிவிக்கே வேலை பார்த்தது, அதிக அளவில் மன்றங்களை திறந்தாங்க, மக்கள் இயக்கத்தை தொடங்கினாங்க. இதெல்லாம் ஏன் கணிக்க தவறிட்டீங்க முன்கூட்டியே அப்படிங்கிறது தான் இவர் மீதான கோபம்ங்க. இதே மாதிரி தான் மாசு அவருடைய ஏரியாக்கள் எங்க. இதில் சேகர்பாபு பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, டிவிகேவுடைய பாபு அவர்களால், திரு வி.எஸ். பாபு அவர்களால் இந்த சேகர்பாபு அவர்கள் ப்ராப்ளத்தை சந்திச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க அறிவாலய தரப்பினர். இங்கே சேகர்பாபு அவரை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் கொளத்தூர் தொகுதியை திரு ஆர்டி சேகர் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு இவருக்கு வெறும் 3 தொகுதிகள், துறைமுகம், திருவிக நகர், ராயபுரம் இந்த தொகுதிகள் மட்டும் ஒப்படைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் தங்களுடைய எல்லைகள் குறையுது அப்படின்னு வருத்தப்படலாம். இருந்தாலும் இந்த ஆக்ஷன்லேருந்து தலைமை தவறாது அப்படிங்கிறாங்க. வேணும்னா இவங்களுக்கான அந்த விருப்ப தொகுதிகள் வேணால் இந்த தொகுதிக்கு பதில் இந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வேணா ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஆக்ஷன்கள் வேணாம் அப்படிங்கிறதுக்காகவே குட் புக்கில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை இவங்களும் முன்னெடுக்கிறாங்க. எங்கள் மேலே தலைமையெல்லாம் வருத்தப்படலைங்க, நாங்கள் தீவிரமாக தான் இறங்கிட்டு இருக்கோம். இப்போ கூட அதிமுக சைட்லேருந்து சிலர் இங்கே திமுக பக்கம் வராங்க அப்படின்னா அதை ஸ்கெட்சு போட்டு கொண்டு வந்ததில் சேகர்பாபு அவர்களுடைய பங்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க டீமே இங்கே திமுகவில் இணைஞ்சதுலேயும் இவருடைய ரோல் இருக்குது, அதை மறந்துட வேணாம். இப்போவும் பலரோடவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் சேகர்பாபு அவர்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது, எந்த பேட் இமேஜும் இல்லை அப்படின்னு. ஆனாலும் கூட நல்ல பேர் வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் எல்லைகள் குறையிறது
மாற்றம் இல்லை அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க அறிவாலய தலைமைங்க. அப்புறம் யங்ஸ்டரான விருகம்பாக்கத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு பிரபாகர் ராஜா, இன்னொரு பக்கம் சோழிங்கநல்லூருடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ், இவங்க எல்லாருமே உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகள் கிடைக்கலாம், மாச பொறுப்பு. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திரு மாதவரம் சுதர்சனன் முன்னாள் எம்எல்ஏ, அவருடைய பதவி பறிப்போக வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்லாம் தகவல்கள் வருது. அதே நேரத்தில் வன்னியர் கோட்டா அப்படிங்கிற அடிப்படையில் திரு அரவிந்த் ரமேஷ் அவருக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அவர் 2 முறை வெற்றி அடைஞ்சப்பவே அமைச்சர் பதவியை எதிர்பார்த்திருந்தார், அது மிஸ் ஆனிச்சு. ஸோ இந்த முறை நிச்சயமாக மாச பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு, முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னும் அரவிந்த் ரமேஷ் அவங்களுடைய டீம் நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் திருவொற்றியூர் திரு கே.பி. சங்கர், அவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனவர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், பட்டியல் சமூகத்தினர், நாடார் சமூகத்தினர் அப்படின்னு சென்னையிலையுமே பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் எதிர்பார்க்குறாங்க. யாதவர் சமூகத்தினருடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும் அப்படின்னும் கோரிக்கைகள் வருது. ஸ்பிளிட் பண்ணி மாறி மாறி அனைத்து சமுதாய பிரதிநிதித்துவமும் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை செயல் தலைவர் ஆக்கணும் அப்படின்லாம் சில குரல்கள் வருது. ஆனால் சீனியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தலைவர் நல்ல நிலையில் இருக்காரு, அப்போ அவர் செயல்படாத தலைவரா? போன முறை முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாததால தான் செயல் தலைவர்னு நம்ம தலைவரை கொடுத்தோம் அப்படின்னு இவங்க சிலர் முட்டுக்கட்ட போடுறாங்க. மேபி இவருக்கு பொருளாளர் இல்லைன்னா துணை பொதுச் செயலாளர் போன்ற வேறு மாநில பொறுப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் திருமதி கனிமொழி, அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு, அதாவது செயல் தலைவர் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்லாம் பல பரபரப்பான தகவல்கள் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க அறிவாலயத்தை சுற்றி. அப்புறம் மிக முக்கியமாக சீனியர்கள் மீது டோட்டலாக ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ தாவேக்க அதிமுகவை முடிச்சுட்டு இந்த பக்கம் திமுகவிலேருந்து நிறையா பேரை எடுக்கணும் அப்படின்னா அவங்க பக்கம் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ சீனியர்களை நெகட்டிவாக நிறுத்தி வேறு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடக்கூடாது. கட்சிக்காக அவங்களும் நிறைய பாடுபட்டிருக்காங்க அப்படின்னும், அவங்களுடைய அதிகார எல்லைகள் குறைஞ்சா அதுக்கு மாற்றாக வேற கௌரவமான ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னும் ஆலோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் சாட்டையை சுழற்ற போகிறாரா மு.க. ஸ்டாலின் என்கிற கேள்விகள் தான் வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தலகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.